بسم الله الرحمن الرحيم. சகோதரி என்ன கேட்கிறாங்கன்னா, ஓர் இறைவன் ஒரே மார்க்கம் அப்படின்னு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது பிற மதத்தில் காஃபிராக வாழ்பவர்களுக்கும் அவர்களுடைய மதத்தில் இருக்க கடவுள் அவங்க நம்பிக்கைப்படி கேட்டதெல்லாம் கிடைக்கனால செய்து சாதிய கோள்கள் இருக்கிற மாதிரி அவங்களும் கேட்கிறாங்க, அவங்க இறைவன் கொடுக்கிறான்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அவர்கள் கேட்டது அவர்களுக்கு கிடைக்கிறது, அவங்களுக்கு அவங்க கடவுள் கொடுக்கத்தானே செய்கிறார் அப்படின்றத கேட்கிறாங்க. இது எப்படி சரியா ஒரு சாத்தியமா, அப்படி கொடுப்பாரா அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவாகவே நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற தௌஹீதின் தாரக மந்திரத்துல ஷைத்தான் இது போன்ற சில காரியங்களை எல்லாம் எல்லா மனிதர்களின் உள்ளங்களிலும் அவ்வப்போது ஏற்படுத்தத்தான் செய்வார். நாம அந்த நேரத்தில் அந்த தருணத்தில் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறைவனிடத்திலே கேட்கிறோம், அல்லாஹ் கொடுக்கிறார். நமக்கு கொடுக்கிற மாதிரி யாரெல்லாம் வேற வேற மதத்தில் வாழ்கிறார்களா, இறைவனை நம்ப மறுக்கிறார்களா, அல்லது விக்கிர கொள்கையில் இருக்கிறார்களா, ஜீசஸ் தான் கடவுள் என்கிறார்களா, அவங்களுக்கு கிடைக்கத்தான் செய்யுது. நமக்கு கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு கேட்டா, இது அல்லாஹ்வுடைய அடிப்படையில ஒரு விதி ஒன்றை எழுதி இருக்கார். இந்த விதிப்படிதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் அந்த விதிப்படி எல்லாம் தன்னுடைய உலக வாழ்க்கை இயங்குகிறது என்று நம்புகிறாரா, அல்லாஹ் கேட்கிறது அந்த இறைவன் எதை எழுதி வைத்திருக்கிறாரோ அதை கொடுக்கத்தான் செய்வார். அது காபிராக இருந்தாலும் முஸ்லிமா இருந்தாலும் கொடுப்பார். ஒன்றுமில்லை, தொழுது அல்லாஹ் கிட்ட போய் கேட்கிறோம், அல்லாஹ் தரமாட்டார். தொழாம இருக்கிறோம், மதுக்கடை நடத்துகிறான் முஸ்லிமாக இருந்து கொண்டு, வட்டி மூசாவா இருக்கிறான், வட்டி பிரியரா இருக்கிறான், வட்டியிலே மூழ்கி கிடக்கிறான், இஸ்லாமியராக இருந்து கொண்டு கஞ்சா வியாபாரம் செய்கிறான், போதைப் பொருள் பிசினஸ் பண்றான், கடத்தல் வேலை பார்க்கிறான், பேராவது முஸ்லிமா இருக்கிற அவனுக்கு கிடைக்கத்தான் செய்யும். நீங்க காபிருக்கு கிடைக்குதுன்னு போறதை விட நம்ம தௌஹீது கொள்கையில இருக்கிறோம், தௌஹீதுக்காக தியாகம் செய்யணும்னு நம்புறோம், அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு ஏற்ற கொள்கையில இறைவனை முன்னிறுத்தி வாழணும்னு நினைக்கிறோம், நமக்கு கிடைக்கல. ஆனா எவருமே கையேந்த மாட்டானே, அல்லாஹ் கிட்ட கேட்கிறது இல்லை. ரப்பிடத்தில் கோரிக்கை வைப்பதை அவன் எதிர்பார்ப்பது கூட இல்லை. லட்ச லட்சமாய் வாழ்கிறார், கோரிக்கையிலே புரள்கிறார். இவெல்லாம் சாத்தியம் இஸ்லாமியனுக்கே சாத்தியமாகத்தானே இருக்கிறது. நம்ம கேட்டு அல்லாஹ் தராம இருக்கிறதா, அவன் கேட்காமே இறைவன் கொடுக்கிறான், இது எப்படி சாத்தியம்? இது எல்லாமே விதியில போய்தான் இருக்கும். அல்லாஹ் ஒரு விதியை எழுதிவிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அல்லாஹ் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டான், உலகமே சேர்ந்து அதை தடுத்தாலும் சரிதான், அல்லாஹ் அதை கொடுத்தே தீருவான். அல்லாஹ் ஒன்றை கொடுக்க கூடாது என்று முடிவெடுத்து விட்டால் உலகமே சேர்ந்து அதை எதிர்த்தாலும் சரிதான், அல்லாஹ் அதை கொடுக்கவே மாட்டான். ருஃபியத்தில் அக்கலாம ஜஃபத்தி ஸுஹுஃப், ஏடுகள் காய்ந்து விட்டது, எழுதுகோல்கள் உயர்த்தப்பட்டு விட்டது, எல்லாத்தையும் அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறார். தமிழ்நாட்டு முதல்வரா இவன் தான் வரணும், அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான், வந்தா வருவான். இந்தியாவுடைய பிரதமரா இவன் தான் வரணும், அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான், அவன் தான் வருவான். இன்னென்ன இடத்துல காபீர்கள் எல்லாம் இப்படி கோயில்கள் போடணும், அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். இப்படி முஸ்லிம்கள் எல்லாம் வந்து சிரமத்துல கடுமையான முறையில சோதனையில தான் வாழணும், அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். அப்ப இது அனைத்துமே விதிப்படிதான். அவர்கள் கேட்கிறார்கள் என்பதற்காக கிடைக்கிறது என்று நம்புவதை விட என் இறைவன் இதை விதியில் எழுதி வைத்திருக்கிறான். எத்தனையோ அரசியல்வாதிகளை பாருங்க, நல்லவனா வாழ்றானா, பக்கா திராகத்தான் வாழ்றான், ஆனா சொகுசா வாழ்றான்.
கொடுக்கத்தான் செய்வார். அது முஸ்லிமாக இருந்தால், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தால், காஃபிராக இருந்தால், அது அவர்களுக்கு விதியில் எழுதப்பட்டது கிடைக்கிறது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த உலகம் முஃமின்களுக்கு அஸ்ஸிஜின் சிறைச்சாலை போன்றதுதான். அதே போன்று காபிர்களுக்கு ஜன்னா அது சொர்க்க பூஞ்சோலை மாதிரி இருக்கும். எல்லாரும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஹுஜிபத்தின் நார் பிஷஹவாத், நரகம் என்பது இன்பங்களால் மன இச்சைகளால் சூழப்பட்டிருக்கிறது. ஹுஜிபத்தில் ஜன்னா பில் மகாரி, சொர்க்கம் என்பது சிரமங்களால் சூழப்பட்டிருக்கிறது. இன்பம் வேண்டுமா, மன இச்சைப்படி வாழ்றீங்களா, நரகத்துக்கு போயிடுற. சொர்க்கம் வேண்டுமா, ஜன்னா வேண்டுமா, உயர்ந்த சொர்க்கம் வேண்டுமா, உலகத்தில் சிரமப்படு. இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் பாடம் நடத்தி இருக்கிறாங்க. அதனால காபிருக்கு கிடைச்சாலும் சரி, தர்காவுக்கு போறவருக்கு, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறவருக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைச்சாலும் சரி, அவன் கேட்டு கிடைக்கிறா கேட்காம கிடைக்கிறா, அல்லாஹ் விதியில எழுதுறத கொடுப்பான் அப்படின்றத நாம நம்பணும். அது காஃபிரா இருந்தால், கடவுளை மறுக்கிறவனா இருந்தால், கடவுள் மறுப்பாளர்கள் எத்தனை ஜம்முன்னு வாழ்றான். அவன் எந்த கடவுளிடம் கை நான் கொடுக்கிறதுக்கு, அல்லாஹ் இல்லைன்றா, வேற கடவுள் இந்து கடவுள் இல்லைன்றா, ஜீசஸ் இல்லை என்கிறான். ஆனா அவனும் நல்லா வாழ்றான். அவனுக்கு எப்படி கிடைச்சது? கடவுளே இல்லை என்பவனும் ஜம்முன்னு வாழ்றான். அப்ப அது விதி என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. விதிப்படித்தான் எல்லாம் நடக்கும் அப்படின்றத நாம நம்பணும். இதை ஒரு கிளியர் பிக்சரா, ஒரு தெளிவான ஒரு பதிலை நாம் பெற முடியும் அப்படின்றத இந்த கேள்விக்கு பதிலா